Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard chemistryக்கு இந்த quarterly examination 2024 கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அவங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோவால பிரயோஜனமாகட்டும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கெமிஸ்ட்ரியில் அவுட் ஆஃப் 70க்கு 65+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து தான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் 3 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துடலாம். புக் பேக்ல பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 8 10 12 15. சாப்டர் 2ல புக் பேக்ல 1 3 4 5 7 9 12 14 16 17 18. சாப்டர் 3ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 6 7 8 9 11 13 15 16 19 23. சாப்டர் 4ல question number 2, 3, 5, 6, 8, 10, 11, 13, 16, 19, 22, 24. Chapter 6, 1, 2, 4, 7, 8, 9, 10, 13, 14, 17, 19, 24. Chapter 7, question number 1, 2, 4, 5, 9, 10, 12, 16, 17, 21, 22, 23, 30. Chapter 8, question number 1, 2, 3, 8, 7, 9, 11, 12, 13, 20, 22, 24, 26. Chapter 11, book back question number 1, 2, 6, 11, 12, 15, 16, 17, 19, 21, 22, 23, 24. Chapter 12, book back question number 1, 2, 5, 6, 7, 11, 15. ஸோ இந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் முன்னாலே நம்ம வீடியோ போட்டோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்கள் புக் பேக் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு அதுலேயும் இன்டீரியர் கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் முன்னாலேயே. இப்போ உங்களுக்கு இந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு இந்த 6 நாள் வந்து உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்டீரியர் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோன்னா கிராவிட்டி செப்பரேஷன், புவி ஈர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், சிமெண்டேஷன், வீல் படிவாக்கல், அப்புறம் ஸ்மெல்டிங், கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங், வறுத்தல், காற்றில்லா சூழலில் வறுத்தல், உருக்குதல், ஆட்டோ ரிடக்ஷன், சுய ஒடுக்கம், சயனைடு லீச்சிங், சயனைடு வேதிக் கழுவுதல், ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ், ஹால் ஹெரால்டு முறை, வேப்பர் ஃபேஸ் மெத்தட், ஆவி நிலைமை முறைகள், அப்புறம் ஹவு போரிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் டு போரான் நைட்ரேட், போரிக் அமிலத்திலிருந்து பாரான் நைட்ரேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அப்புறம் எத்தில் போரேட் டெஸ்ட், எத்தில் போரேட் ஆய்வு, அப்புறம் மெக்காஃபி ப்ராசஸ், மெக்காஃபி செயல்முறை, ஆலும்ஸ் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், படிகாரங்கள், தயாரித்தல், பண்புகள், பயன்கள். How will you prepare inorganic benzene, borazine or borazole? What is the action of ammonia with diborane at low and high temperature? குறைந்த மற்றும் அதிக வெப்பநிலையில் டைபோரேன் அமோனியாவுடன் வினைப்படும் முறை. ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஹேபர்ஸ் ப்ராசஸ், ஹேபர் முறை என்றால் என்ன? How does NH3 reacts with chlorine and chlorides? அமோனியாவின் குளோரைன் மற்றும் குளோரைடுடன் வினை. How does NH3 form complexes? அமோனியா எவ்வாறு அணைவுச் சேர்மங்களை உருவாக்குறது? Explain Ostwald's process for preparation of HNO3. ஆஸ்வால்ட் முறையில் நைட்ரிக் அமிலம் தயாரித்தலை விளக்குக. Explain the reaction of HNO3 in 3 steps. நைட்ரிக் அமிலத்தின் வினையை 3 படிகளில் விளக்குக. What are oxo acids, oxides of nitrogen? நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் ஆக்சோ அமிலங்கள். Write a note on allotropes of phosphorus, பாஸ்பரஸின் புறவேற்றுமை வடிவங்கள். How will you prepare pure phosphine? தூய பாஸ்பின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? Write a note on home signal, home முன்னறிவிப்பான் பற்றி எழுதுக. Explain the structure of phosphine, பாஸ்பினின் வடிவமைப்பை விளக்குக. Explain the structure of oxo acids and oxides of phosphorus. பாஸ்பரஸின் ஆக்சைடுகள் மற்றும் ஆக்சோ அமிலங்களின் அமைப்பு. Give the structure of ozone, ஓசோனின் வடிவமைப்பு. Explain the reducing, oxidizing and bleaching action of SO2, கந்தக டை ஆக்சைடின் ஒடுக்கும் பண்பு, ஆக்சிஜனேற்றம் மற்றும் வெளுக்கும் பண்பு.
Then explain contact process, தொடுமுறை விளக்குக. Elucidate the dehydrating property of H2SO4, கந்தக அமிலத்தின் வெப்ப உமிழ் வினை. Explain the oxo acids of sulfur, கந்தகத்தின் ஆக்சோ அமிலங்கள். Preparation of bleaching powder, சலவைத்தூள் தயாரிக்கும் முறை. Uses of noble gases, மந்த வாயுக்களின் பயன்கள். Why do D block elements exhibit variable oxidation states? D தொகுதி தனிமங்கள் மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை ஏன் பெற்றுள்ளன? Define standard electrode potential of transition elements, இடைநிலை தனிமங்களின் திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்புகள் என்றால் என்ன? What are interstitial compounds? Mention its properties, இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் பண்புகள். Structure of potassium trichromate, பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் வடிவமைப்பு. குரோமைல் குளோரைட் டெஸ்ட், குரோமைல் குளோரைட் சோதனை. Uses of potassium permanganate, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் பயன்கள். Uses of potassium dichromate, பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் பயன்கள். Oxidizing property of potassium permanganate. Bayes reagent, பேயர் காரணி. Inner transition elements, உள் இடைநிலை தனிமங்கள். Justify the position of lanthanides in periodic table, தனிம வரிசை அட்டவணையில் லாந்தனைடுகளின் இடம். Why is the first ionization enthalpy of chromium lower than that of zinc? துத்தநாகத்தை காட்டிலும் குரோமியத்தின் முதல் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு குறைவு ஏன்? Transition metals show high melting points. Why? இடைநிலை தனிமங்கள் அதிக உருகு நிலையை கொண்டுள்ளன ஏன்? Isotropy and anisotropy, திசையொப்பு பண்பு, திசையொப்பு பண்பற்ற தன்மை. Types of molecular solids, மூலக்கூறு படிகங்களின் வகைகள். Coordination number, அணைவு எண். Primitive and non-primitive unit cells, முதல்நிலை மற்றும் முதல்நிலையற்ற அலகுக்கூடுகள். Types of crystals, 7 படிக அமைப்புகள். Number of atoms in SC, BCC, FCC unit cell, கனசதுர அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. Differentiate HCP and CCP structure, HCP வடிவம் மற்றும் CCP வடிவ அமைப்பு. Radius ratio, ஆர விகிதம். Defects in solids, படிக குறைபாடுகள். Differentiate between order and molecularity, வினைவகை மற்றும் மூலக்கூறு எண். Half life period of 0 and first order, பூஜ்ய வகை மற்றும் முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலம். Write the Arrhenius concept of acids and bases, அமிலம் மற்றும் காரங்களின் Arrhenius கொள்கையை எழுதுக. Ionic products of water, நீரின் அயனிப் பெருக்கம். Relation between pH and pOH, pH மற்றும் pOH ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு. Define buffer solution and types, தாங்கல் கரைசல் மற்றும் அதன் வகைகள். Write about the hydrolysis of salt of strong base and weak acid, வலிமை மிகு காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புகளை நீரார் பகுத்தல் பற்றி எழுதுக. Define buffer index, தாங்கல் எண் என்றால் என்ன? IUPAC nomenclature, IUPAC பெயரிடும் முறை. Hydroboration, preparation of alcohols, preparation of glycol, preparation of glycerol or saponification. Swan oxidation, glycerol to TNG, glycerol to acrolein, Dawes process, Cumin process, Scotman-Bowman reaction. Naming reaction எல்லாமே முக்கியம் தான், எது வேணாலும் கேட்கலாம். Williamson ether synthesis, Riemann-Tiemann reaction, Thalin reaction, coupling reaction, test for alcohol and phenol, uses of phenol, preparation of ethers, auto-oxidation of ethers, phenol to picric acid, Friedel-Crafts reaction, uses of ethers, Roseman reaction, Stephens reaction, Etard reaction, Gartermann-Koch reaction, Friedel-Crafts reaction, preparation, structure and uses of urotropin, from Popoff's rule, Clemmensen reduction, Wolff-Kishner reduction, haloform reaction, Claisen-Schmidt condensation, benzoin condensation, Perkins reaction, Novengel reaction, how does benzaldehyde form Schiff's base, preparation of malacid green dye, tests for aldehydes, Kolb's electrolytic decarboxyl method, HVZ reaction, tests for carboxylic acid, from transesterification, Claisen condensation, Hofmann's degradation. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இன்டீரியர் கொஷின்ஸில் உங்களுக்கு முக்கியமான கொஷின்ஸ். இது எல்லாத்தையும் இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. எதெல்லாம் இன்னும் படிக்கலையோ அதை மட்டும் நல்லா இந்த டைமில் படிச்சிருங்க. அப்புறம் 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் புக் பேக்கில் கொஷின் நம்பர் 6 and 13, சாப்டர் 2ல் கொஷின் நம்பர் 8, சாப்டர் 6ல் கொஷின் நம்பர் 3, சாப்டர் 7ல் கொஷின் நம்பர் 3 and 14. இது புக் பேக்கில். இன்டீரியரில் 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஃப்ரோத் ரொட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை, மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை, டெகான்ஸ் ப்ராசஸ், டெகான் முறை, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, அமோனியாவின் வடிவமைப்பு,
அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர், கந்தகத்தின் புறவேற்றுமை வடிவங்கள், வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் அதன் பண்புகள், டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு, லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு வேறுபாடு, லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், லாந்தனைடு குறுக்கம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிப்பு, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ், படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருள், from packing efficiency of SC, packing efficiency of BCC. The integrated rate law of first order reaction, முதல் வகை வினைக்கான தொகுக்கப்பட்ட சமன்பாடு, அப்புறம் டிரைவ் ஹெண்டர்சன் ஹசன்பர்க் ஈக்குவேஷன், அப்புறம் லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், சேசப்ஸ் ரூல், ஆல்டால் கண்டென்சேஷன், கன்னிசாரோ ரியாக்ஷன். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் படிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மற்ற 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இந்த 2 மார்க் 3 மார்க்கை சேர்த்து தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 70க்கு 65+ ஸ்கோர் பண்ண முடியும். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவா இருங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.